ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. என்னென்னா சைக்காலஜி பற்றி, சைக்காலஜி எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படித்தோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு டிஎன்டெட் அண்ட் பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வந்து சைக்காலஜி படிக்கிறவங்க என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் வீடியோ சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணும் அந்த மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஎன்டெட் மற்றும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நம்மளோட வெற்றியை முடிவு செய்யக்கூடிய அந்த எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கக்கூடிய சைக்காலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறத முழுசாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல் 30 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்காலஜி, 30 மார்க்ஸுமே சைக்காலஜி தான். அதுவே பிஜிடிஆர்பியில் டோட்டலாக இருக்கிற அந்த 40 ஜென்ரல் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு தான், அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி, மீதி 10 மார்க்ஸ் வந்து ஜிகே அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தவிர்த்துட்டு நம்ம யாருமே பாஸ் பண்ண முடியாது. அது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜரில் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. ஓகே, ஏன்னா வந்து நீங்கள் மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா எது மேஜரோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 110 மார்க்ஸ் மேஜரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டெட்டில் நீங்கள் என்ன இது எடுக்கிறீங்களோ அதை படிப்பீங்க. ஆனால் சைக்காலஜி வந்து கடைசியாக வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கைடு வாங்கி அதை மனப்பாடம் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது ரொம்பவே தப்பு. சைக்காலஜிக்கு எந்த மாதிரி வந்து வழியை பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய முக்கியமான புக்ஸ் எது அப்படின்னு சொல்கிறேன். சைக்காலஜிக்கு என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்குறது வந்து தமிழ்நாடு அரசு பிஎட் பாட புத்தகங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். இதுதான் உங்களோட பேஸ். ஓகேங்களா? ஸோ பிஎட்டில் நீங்கள் பிஎட்டோ நீங்கள் டிடெட்டோ, அதாவது இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? டெட்டுக்கு வந்து நீங்கள் பிஎட்டு டிடெட் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்போ படிச்சிருப்பீங்களே அந்த சைக்காலஜி புக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிக்கணும். அந்த புக்கு தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். தரமான ஆசிரியர் யார் தெரியுமா? எந்த புக்ஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நாகராஜன் இருக்கார் இல்லையா, அவரோட புக்ஸ் வந்து டிஎன்டெட்டுக்கு ரொம்பவே சூப்பராக புக்ஸ் இருக்கும். நானும் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நானும் நாகராஜனே படிக்கணும், நீங்களும் அதுலேயும் படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து உங்கள் சிலபஸில் இருக்கோ அதை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து சந்தான கிருஷ்ணன் ஒருத்தவர் இருக்கார். அவரோட புக்ஸும் மனோன்மணி அப்படிங்கிறவங்க புக்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் சந்தான கிருஷ்ணன், மனோன்மணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெட்டு கண்டிப்பாகவே வந்து நீங்கள் நாகராஜனையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை இதுவும் மேலே எனக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸ்லாம் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் வந்து 11th 12th சைக்காலஜி புக்ஸ் கிடச்சுன்னா அதையும் சும்மா ஜஸ்ட் படிச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டெட்டாக இருந்தீங்கன்னா நாகராஜன் புக்ஸ் போதும், இல்லை பிஜிடிஆர்பி படிக்கிறீங்கன்னா சந்தான கிருஷ்ணன், மனோமணி இவங்க புக்ஸ் போதும். இவங்க புக்ஸை தொலைவி நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த புக்ஸ்லாம் வாங்கும்போது நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக படிக்காமல் டிஆர்பி வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சிலபஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே போதும். மற்றபடி எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. ஸோ அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைக்காலஜியில் வந்து 2 கொஷின்ஸ், அதாவது 2 வகையான கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தகவல்கள் பற்றி அவங்க என்னென்ன தகவல் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆத்தர் என்ன தகவல் சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஷின்ஸ், அதாவது நம்ம எப்படி இப்போ ரீசெண்டாக வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறோம், நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. முக்கியமாக எந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம சிலபஸில் நிறைய அறிஞர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க எத்தனை பேர்த்த பற்றி கொடுத்துருந்தாலுமே இந்த 4 பேர்த்த தவிர்த்து கேள்வி இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்த 4 பேர்த்த பற்றி அதிக கொஷின்ஸ் வந்துருக்கு. எல்லா பேப்பர்லேயும் இவங்க 4 பேர்த்தோட கொஷின்ஸ் வராமல் இருந்ததே இல்லை. ஸோ அவங்க யாருன்னு சொல்லிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இவங்களை வந்து நீங்கள் சைக்காலஜி படிக்கணும் முடிவு பண்ணோன்னே இவங்களை பற்றி நீங்கள் முதல்ல அதை எடுத்துக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களை பற்றின வீடியோஸ் டோட்டலாக ப்ரீஃபாக நான் வந்து நோட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்படி அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைக்காலஜி நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜே பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக வராது. ஜீன் பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, இது வந்து டெட் அண்டு பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் எந்தெந்த அறிஞர்கள் இருக்காங்க பியாஜே உங்களுக்கு கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த இதை படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து வைகாட்ஸ்கி வந்து சமூக வளர்ச்சி கோட்பாடு அதை பற்றி சொல்லியிருப்பாரு. அவரை பற்றின கேள்விகள் கண்டிப்பாகவே வரும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர், அப்புறம் பாவ்லா. ஓகேங்களா? பாவ்லோ, ஸ்கின்னர் இவங்க வந்து கற்றல் கோட்பாடு சொல்லி இருந்திருப்பாங்க. லாரன்ஸ் கோல்பர்க் அவர் வந்து ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த 4 பேர்த்தோட நல்லா தரவாக படிச்சுக்கணும். நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் இவங்க 4 பேர்த்தோட மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இவங்க கிட்டேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து கொஷின் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியும் அதை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர மார்க்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அறிஞரோட கோட்பாட்டுக்கும் உள்ள முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நம்ம தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக பியாஜே அப்படின்னா பியாஜேன்னு நம்ம ஞாபகம் வருது, அவர் ஸ்கீமா பற்றி சொல்லியிருக்காரு, அகாமடேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதுல
கான்செப்ட்லாம் ஞாபகம் வரணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? சிலபஸை வந்து நம்ம படித்து முடித்தா மட்டும் போதாது, கேள்வி எப்படி நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெரியணும். நீங்கள் சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கனாவே போதும். மேக்ஸிமம் சைக்காலஜிக்கு நம்ம என்ன தான் படித்தாலுமே ஒரு 5 to 10 கொஷின்ஸ் பக்கத்தில் அவுட் ஆஃப் சோர்ஸில் தான் கேட்பாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு டீச்சராக வந்து எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய 20-25 கொஷினுக்கு மட்டும்தான் புக்ஸில் படிக்க போகிறீங்க. மீதி 5 கொஷின் நம்ம ஓவராலாக தானாகவே நம்ம எழுதுகிற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, கதை படிக்கிற மாதிரி நம்ம படிக்கிறத விட குறைஞ்சபட்சம் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கொஷின் பேப்பர்ஸை எடுத்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் ஒரு இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும். சைக்காலஜியில் நிறையா தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனுமே ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு எதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லாமே சரியான மாதிரி தான் நமக்கு தோணும். அப்போ வந்து நம்ம எந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ண தெரியணும். இது வரவே வராது, இந்த கொஷின்னா இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் வச்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இதை எலிமினேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம டீச்சர் அப்படிங்கிறனால ஒரு கொஷினை நம்ம படிக்கும்போதே நம்ம ஒரு டீச்சராக இருந்து யோசிக்கணும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸில் இருந்து ஒரு டீச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்துச்சு, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை நம்ம கிளாஸ் ரூமில் வருதுன்னா நம்ம அதை எப்படி வந்து எதிர்கொள்வோம், எதை நம்ம அப்படி சரி செய்வோம், எப்படி நம்ம சரி செய்வோம், அந்த மாதிரி நோக்கத்தோட நம்ம ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுமே தவிர சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் படித்ததோட மென்டாலிட்டியை வச்சு மட்டுமே நம்ம ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ண முடியாது. ஆன் த ஸ்பாட்டில் வந்து நம்ம ஒரு டீச்சராக இருந்து யோசித்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக சைக்காலஜியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன தெரியுமா? மறதி. நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே சைக்காலஜியில் ஏன்னா நிறையா வந்து ஆத்தர்கள், அதாவது இவங்க எதை சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த தத்துவம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். கற்றல் கோட்பாடு இது இப்படி இருக்கும், அறிவு வளர்ச்சி இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பற்றி ஒரு அறிவு வளர்ச்சினா அது எடுத்தோம்னா அது ஒரு 10-15 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறையா வரையறையர்கள் இருக்கும். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. இந்த வார்த்தையை யார் சொன்னா, இது யார் கொண்டு வந்தா, இவர் எந்த விலங்கை வந்து பயன்படுத்தினார், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எதை பார்த்தோம்னா இது இவர் சொல்லியிருப்பாரா அவர் சொல்லியிருப்பாருங்கிற குழப்பம் கண்டிப்பாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக நமக்கு வர்றது சைக்காலஜி படிக்கிறது தூக்கம், மறதி, இது ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். நல்லா ஆர்வமாக படிப்போம் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இன்றைக்கி படிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 வாரம் கழித்து பார்த்தோம்னா மறந்துடும், இல்லை அடுத்த வாரமே மறந்துடும், அடுத்த நாளே சிலருக்கு மறந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். நீங்கள் சார்ட் மாதிரி நம்ம வாங்கி பேஸ்ட் பண்ணி, அதாவது நீங்கள் படிக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். அது எப்படி தெரியுமா? நீங்கள் வந்து இப்போ ஒரு அறிஞர்களோட பெயர் இருக்குது, அவங்க என்ன கருத்து சொன்னாங்க, அவங்க எந்த விலங்கை பயன்படுத்தினாங்க, என்ன மாதிரி தத்துவங்கள் சொன்னாங்க, என்ன வரையறை சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அவர் எந்த வருஷத்தில் பிறந்தார், எந்த நாட்டில் பிறந்தார், அந்த மாதிரி அவரோட பயோ, அப்புறம் அந்த அறிஞர்களுக்கு முக்கியமான கோட்பாடு, இது எல்லாமே ஒரு சார்ட் மாதிரி எழுதி அதை உங்களோட ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக எந்த பிளேஸை பார்ப்பீங்க, எந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தாவே பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்குமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா தினமும் ஒரு 5 நிமிஷம் சும்மா நின்று பாருங்கள். ஒரு தலை செய்யும் போது இப்போ வந்து முடிவு கெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று பாருங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு யோசனை பண்ணும்போது அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்கள் கண்ணில் படும்போது அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் அது கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிரும் உங்களுக்கே அறியாமல். அது நீங்கள் தூக்கத்தில் கேட்டால் கூட கண்டிப்பாக எழுந்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திரும்ப ஒன்றும் ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே போவாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் அதை வந்து திருப்பி பார்க்கணும்ல கொஷின்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படித்ததை கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சைக்காலஜி வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா சைக்காலஜி நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் ஜஸ்ட் இனிமேல் ஒரு நோட்டு, இன்னையிலேருந்து புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸாக எதாக இருந்தாலும் எழுதிக்கோங்க. என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் இன்னைக்கு பாவ்லோவை பற்றி படித்தேன் அப்படின்னா பாவ்லோ வந்து எந்த விலங்கை வந்து யூஸ் பண்ணார், அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தார், அவர் எந்த கோட்பாட்டை சொல்லியிருக்காரு, என்ன தத்துவம் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன தத்துவத்தில் என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாவ்லோனா அவரை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அந்த பேப்பரில் எழுதிக்கணும். அதை தவிர உங்களுக்கு எந்த கொஷினுமே வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு, இல்லை எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அப்படி தான் அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகணுமே தவிர ஜஸ்ட்டு சும்மா ஜென்ரலாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகக்கூடாது. இது உங்களுக்கு ரொம்பவே உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணும், உங்களுக்கான நேரத்தையும் வேஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக திட்டமிட்டு படித்தா தான் நம்ம 30க்கு 30 கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ உங்களுக்கு எந்த தலைப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து சைக்காலஜி படிக்கணும்னா எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதில் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வேணும் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து நம்ம போட்டோம்னா அது
உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சைக்காலஜி பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுத்துருக்கும், எப்படி படிக்கணுங்கிறத பொறுத்திருக்கும். எந்த புக்ஸ் படித்தா ஓகேவா இருக்குன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நம்மதே, கண்டிப்பாக படிங்க, தோல்வியை நினச்சி கவலைப்படாதீங்க, வெற்றி என்றைக்குமே உங்கள் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் தொடர்ந்து தோல்வியை எடுக்க நீங்கள் வெற்றியை படியாக வந்து நீங்கள் ஏறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தோல்வியை நினச்சி தோலாமல் வெற்றியை நினச்சி சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பாயிண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.